Assalamu alaikum. வாழ்க வளமுடன். Good morning to all. இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப 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 முக்கியமான சம். என்னன்னு பாத்தீங்கன்னா FGH. F of G of H. F of x equal to x minus 4. G of x equal to x square. H of x equal to 3x minus 5. உருது மீடியம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எந்த மீடியமா இருந்தாலும் இதே தான் வரும். சரி, ஏன் இது இதுக்கு முன்ன நடத்தும்போது இன்ட்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இது ஆஃப் சொல்றீங்கன்னா பிராக்கெட்ல நம்பர் நடுவுல நம்பர் இருந்தாலோ இன்ட் சொல்லலாம். இது வந்து என்ன தெரியுமா, ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா நீங்க நினைக்கிற ஃபங்க்ஷன் இல்ல. சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? FGH பிராக்கெட் எதுக்கு பாருங்க, FG க்கு. அப்ப முதல்ல FG கண்டுபிடிக்கணும், அதுக்கு அப்புறம் H போட்டு ஃபுல்லா கண்டுபிடிச்சு சொல்லணும். அங்க ரைட் சைடுல முதல்ல G க்கும் H க்கும் வச்சு செய்யணும், அதுக்கு அப்புறம் GH க்கும் F க்கும் வச்சு செய்யணும். அது என்ன வச்சு செய்யறது? இங்க வச்சுக்கிறது இடுப்பு பாருங்க. முதல்ல FG எழுதிட்டேன், அடுத்து ரெண்டு பிராக்கெட், F க்கு ஒரு பிராக்கெட், G க்கு ஒரு பிராக்கெட். FGH மூணு பிராக்கெட் தானே வரணும்? இல்ல, இந்த FG தான் அதுக்கு ஒரு பிராக்கெட், H ஒரு பிராக்கெட், G க்கு ஒரு பிராக்கெட், H க்கு ஒரு பிராக்கெட், F க்கு ஒரு பிராக்கெட், GH க்கு சேர்த்து கண்டுபிடிக்கிற வர்ற ஆன்சர் எடுத்து போடுறதுக்கான ஒரு பிராக்கெட். எல்லாம் ஒரு பை பேக். இப்போ என்ன பண்றேன் நான்? F x minus 4, G என்ன? x square. நடுவுல இந்த சர்க்கிள், இந்த ஆஃப் டாட் ரவுண்ட் இல்லனா அது இன்ட். இது போட்டா இன்ட் பண்ண கூடாது. என்ன பண்றது? ரிமூவ் புட் பதிலா எழுதணும். எதுக்கு பதிலா? இது லெஃப்ட் சைடு, அது ரைட் சைடு. லெஃப்ட் சைடுல இருக்கிற x க்கு பதிலா அந்த பிராக்கெட்டையே தூக்கி எடுக்கணும். அதாவது இது ஃப்ரிட்ஜ்னு வெச்சுங்க. இது ஒரு ஃப்ரிட்ஜ், அது ஒரு பேக், ஒரு கவர். கவரை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற எக்ஸ்ன்றது காலி இடம், அந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணுமோ அது பண்ணா தானா ஆன்சர் வந்துட போகுது. பாருங்க, இப்போ நாம என்ன பண்ணலாம்? பாடிக்கிட்டே பண்ணலாம். x க்கு பதிலா x ஸ்கொயர், நெக்ஸ்ட் மைனஸ் நெக்ஸ்ட் 4, x ஸ்கொயர் minus 4. இவன் வேற நம்பர், அவன் வேற நம்பர். இவன் லெட்டர், அவன் நம்பர். கூட்ட முடியாது, கழிக்க முடியாது. நான் ஜமானே ஹூங்கா, நான் நிகாலே ஹூங்கா. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும்? FGH. FG எங்க இருக்குது? FG F தனியா பார்க்க கூடாது, G தனியா பார்க்க கூடாது. FG हां देखो G, हां देखो G, उठाओ G, कापी एडी G. அப்புறமா H. H எங்க G? அங்கடி இருக்கு G. இப்போ என்ன பண்றோம்? மறுபடியும் ஆஃப் பாட் படிக்கிட்டே. x க்கு பதிலா பிராக்கெட், x க்கு மேல பவர், அப்போ பிராக்கெட்டுக்கு மேல பவர் 2, மீதி -4. இங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட். வெறும் நம்பரா இருந்தா இந்த பிராக்கெட் போட மாட்டாங்க. ஸ்கொயர் வந்ததுனால ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஹோல்னா மொத்தம் டோட்டல் ஸ்கொயர் பண்ணணும். அப்படி ஏதாவது இருக்கான்னா ஃபார்முலா இருக்கு. a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர். நடுவுல என்ன இருக்கு பாருங்க, மைனஸ். அப்ப நாம என்ன பண்ணணும்? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். பயந்துடாதீங்க, இதுவும் ஈஸி இருக்கு. இது லெஃப்ட், அது ரைட். லெஃப்ட் ஸ்கொயர், ரைட்க்கு ரைட்ல ஸ்கொயர், சென்டர்ல என்ன இருக்கு? பிளஸ் பிளஸ் 2 into left into right. இதே மாதிரி தான் a minus b. a minus b whole square equal to left square, left square, right இருக்கிறது ஸ்கொயர், ரைட்ல போடு ரைட் ஸ்கொயர், சென்டர்ல பாரு அப்படியே போடு. 2 into left into right, 2 into a into b. இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? இங்க
இந்த கேப்ல left square left என்ன இருக்கு 3 ஸ்கொயர் பண்ணா 3 3 are 9 x க்கு ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் தான் x ஆர் x ஸ்கொயர் அடுத்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் இடத்தள்ளி ரைட் ஸ்கொயர் ரைட் என்ன இருக்கு குறியல பார்க்க கூடாது 5 க்கு ஸ்கொயர் பண்ணா 25 சென்டர் உள்ள போடு 2 into left into right வெறும் நம்பரை பெருக்கிய அந்த லெட்டரை அப்படியே காப்பி எடுத்துங்க 2 3 6 6 5 30 ஓ கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்களா 2 6 6 5 10 அதுதான் முதல்ல சொன்னேன் ரைட் என்ன லெட்டர் இருக்குது x இங்க என்ன குறி போடணும் ஜெனரலா பிளஸ் தான் போடணும் இங்க பிளஸ் அங்க பிளஸ் 9x square minus 3x plus 25 இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபைனல் ஆன்சர் நான் இங்க எழுத லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் ஆனா மிக மிக முக்கியம் கணக்கோட ஆன்சர் அதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அடுத்து g என்ன போலோ g x square h 3x minus 5 மறுபடியும் அதே தான் வரணும் பாட்டு பாடலாமா x க்கு பதிலா அந்த பிராக்கெட் போட்டாச்சு மேல என்ன இருக்குது ஸ்கொயர் ஸ்கொயர் மறுபடியும் இதே தான் சொல்லி போட்டா லேட் ஆகும் மெமரி ஃபுல்லா இருக்கு அதனால அப்படியே காப்பி அடிச்சிடலாம் எது பதிலா இது பதிலா நெக்ஸ்ட் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் நாம ஒரு சின்ன தப்பு பண்ணோம் சின்ன தப்பு இல்ல அது ரொம்ப பெரிய தப்பு இந்த -4 மறந்துட்டோம் பாருங்க இப்போ ஞாபகம் வருது அடிக்கடி அப்பப்போ போய் பார்க்கணும் 9x square minus 30x இந்த இவன நம்பர் அவன நம்பர் ஏன் இந்த 30 ஐயும் 25 ஏன் கூட்டலனா இவன் லெட்டர் அவன் நம்பர் அதனால இவன் லெட்டர் நம்பர் அதுவும் x நம்பர் இவன் x ஸ்கொயர் நம்பர் இங்கிலீஷ்ல இது பேர் கோஎஃபிஷியன்ட் சொல்வாங்க அதெல்லாம் நம்ம மறந்துட்டீங்க யாருங்க நமக்கு தெரிஞ்சது x ஸ்கொயர் நம்பர் x நம்பர் சாதா நம்பர் ரெண்டு பேரும் டிஃபரண்டா இருக்குது என்ன பண்ணனும் கழிக்கணும் கழிச்சா என்ன வரும் 21 கழிக்கும் போது யார் வேணும் 25 முன்னாடி பிளஸ் தட்ஸ் ஆல் சரி இங்க முடிச்சலாம் இங்க என்ன பண்ணிட்டோம் 3x - 5 ஹோல் ஸ்கொயர் பண்ணனும் அடுத்து ஏற்கனவே நீங்க ரெடி பண்ண வச்ச GH நான் ஹாஸ்பிடல் வச்சிருக்காங்க இப்போ இருக்கிற அளவுக்கு GH எல்லாம் நமக்கு பயமா இருக்கு GH பிரியாணிக்கு செஞ்சு வச்சிட்டோம் இது வந்து இப்போ என்ன பண்றோம் பட்ஜெட் என்னது சிக்கன் 65 f எவ்வளோ x - 4 ஆல்ரெடி பிரியாணி வச்சிருப்போம் எவ்வளோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் நீளமா இருக்குதா அதனால நான் பிராக்கெட் பண்ணி மாத்திக்கிறேன் ஒண்ணு பயப்படாதீங்க எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவு கொஞ்ச நேரத்துல துஸ்ஸுன்னு போயிடும் சரி பண்ணலாமா x க்கு பதிலா பிராக்கெட் x க்கு பதிலா என்ன சார் இவ்வளவு பெரிய பிராக்கெட் இருக்கு a plus b a minus b இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குமா மேல ஸ்கொயர் இருந்தா தான் நீ சொல்லணும் இல்ல தேவையில்லை மீதி என்னது மைனஸ் மீதி என்னது 4 x ஸ்கொயர் மாதிரி யாராவது நினைப்பாங்களா 9 விட்டா எவனும் இல்ல அதோ பா 9x ஸ்கொயர் இதோ பா 9x ஸ்கொயர் இன்னும் வரல x மாதிரி வேற ஏதாவது நம்பர் இருக்கா இல்ல -30x விட்டா வேற எதுவும் இல்ல அதோ பா -30x இதோ பா -30x அடுத்து நம்பர் இவன நம்பர் அவன नंबर ஏற்கனவே நம்ம பண்ணதான் साइन निशानी बदल बदल हो जाए तो निकालना हकालना नहीं निकालना 25 में 4 हकाल तू निकाल 20 पर 1 बचत कौन बड़ा 25 सामने क्या प्लस देख இங்க ஒரு ஏதோ ஆன்சர் ஒரு தப்பு ரைட் ஓகே அதனால தான் பாத்தீங்களா லெஃப்ட் ரைட் கொடுக்கணும் இல்லனா வர்ற ஆன்சருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தேடுறதுக்கு
காப்பி பண்ணி காமிக்கணும். இல்ல அதுக்கு யாராவது தேவையில்லாம மார்க் கம்மி